வெல்கம் டு கலாஸ் கறிவேல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா ஈஸியாக பண்ணக்கூடிய இடியாப்பம். பேச்சுலர்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா அந்த இடியாப்பம் பண்ணக்கூடிய பாத்திரம் கழுவ வேண்டாம், அந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப மிச்சம். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி இடியாப்பம் தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். நல்ல சாஃப்டாக இருக்கும், பார்த்தீங்களா, அருமையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே பண்ணிடலாம். இது நம்ம இந்த இட்லி பண்ணக்கூடிய அந்த இட்லி பாத்திரம் எல்லாம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் கவலையில் இந்த மாதிரி பேன்லேயே பண்ணிடலாம். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும், நிறைய டைமும் நம்மளுக்கு தேவையில்லை. மாவு பிசைறதுக்கும் நம்ம இப்போ நம்ம காட்டமே அந்த அளவுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகே, பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 கப்பு நான் இப்போ எடுக்கிறேன். உங்களுக்கு 1 கப் தேவைன்னா நீங்கள் 1 கப் எடுத்தாலும் போதும். நீ 1 கப்பு கூட சேர்த்துக்கலாம். எடுத்துட்டோம். இப்போ அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். இதில் இப்போ 2 கப்பு மாவு நம்ம எடுத்துருக்குறோம். 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி, அந்த கணக்கு தான். அது 3 கப் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இதில் நாம் இப்போ கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். தண்ணியிலே சால்ட்டுக்கு டேஸ்ட் வேணால் பார்த்துக்கோங்க. இதுக்கு நிறைய சால்ட்டெல்லாம் தேவையில்லை, இடியாப்பத்துக்கு கொஞ்சமாக போதும். 1 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம தண்ணி கொதிக்குது. இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் சேர்த்துடலாம். ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த இடியாப்பம் பண்ணுறது. ஆனாலும் தெரியாதவங்களுக்காக காட்டுறேன், பிகினர்ஸுக்காக. கெட்டி இல்லாமல் மேக்ஸிமம் அதை மிக்ஸ் பண்ண பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கிளறிப்போம். எல்லாத்தையுமா நல்லா கிளறிடலாம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பிசைய முடியும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசையும் போது உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். அது உங்களுக்கு வரலைன்னா, இந்த தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக பச்சை தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆர்டினரி வாட்டர் இருக்கே, அது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் எல்லா அரிசியும் ஒன்று போல் இருக்காது. சில அரிசிக்கு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இழுக்கும். அதனால அதை பார்த்து மாவை பிசைஞ்சிடலாம். ஓகே, நல்லா பிசைஞ்சிடணும். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். சில பச்சரிசிக்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணி சேர்க்க வேண்டிய தேவைப்படாது. மாவு பிசையும் போது எப்போவுமே நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இடியாப்பம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி இடியாப்பம் மேக்கர் எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிடலாம். சீக்கிரமாக விழுந்து கிடைக்காதனால தான் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நாம் இனி மாவு நிரப்பிடலாம். இதை எடுத்துகிட்டு மாவை மூடி வச்சுருங்க, ஏன்னா காஞ்சிடும். அடுத்த வாட்டி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் திக்காகிடும் மாவு, அதனால் மூடி வச்சுக்கோங்க. ஓகே, இதை மூடும்போதும் அதே மாதிரி நீங்கள் கவனமாக மூடுங்க. இல்லைன்னா அது கிராஸ் விழுந்துட்டுனா நம்ம திருப்பி கழட்டி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த நாம் இதுக்காக ஒரு ப்ரெஷர் பேன் சூடு பண்ண வச்சுருக்கோம். அந்த பேன் நல்லா சூடாகணும். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் க்ரீஸ் பண்ணுறேன். சூடானதும் இந்த லோ ஃப்ளேமில் வச்சிடலாம்.
லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் வந்து இடியாப்பம் புழிஞ்சிடலாம். அதில் உங்களுக்கு எவ்வளவு சைஸ் பெருசாக வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி பண்ணும்போது இப்படி மாவு கட்டாய் போச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிடணும். ஓகே, இப்படி ஃப்ளோவாக வரலன்னா இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 1 நிமிஷத்துலேயே வெந்துடும், சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா நம்ம வந்து மாவை அந்த கொதிக்க தண்ணியில் போட்டு வேக வச்சதும் கூட, அதனால் வெந்துடும். இல்லை நம்ம இடியாப்பம் வேக வைக்கும்போது 8 நிமிஷம் 10 நிமிஷம் வேக வைப்போமே, இது இப்போ அந்த மாதிரி இல்லை. பாருங்கள், உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் இப்படி தொட்டு பார்க்கலாம். தொட்டு பார்த்தா கூட நடுவில் தொட்டு பார்த்தா உங்களுக்கு வெந்திருக்கான்னு தெரிஞ்சிடும், அப்படியும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது வெந்துடுச்சு. நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். பாருங்கள், அருமையாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி சீக்கிரம் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததும் இந்த மாதிரியே பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக பண்ணிக்கோங்க. பெருசாக பண்ணும்போது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக நீங்கள் இதை பரப்பி விட்டீங்கன்னாலும் அது வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி தான் எடுக்கணும். நார்மலாக இப்போ நான் படுத்தின மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா 1 நிமிஷம் போதும். இதான் நான் சொன்னது 1 நிமிஷத்தில் இடியாப்பம் ரெடின்னு. பார்த்தீங்களா? வேக வைக்க வந்து 1 நிமிஷம் போதும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சிடலாம். பாருங்கள், இதில் வந்து ஆவியாக வரும் பார்த்தீங்களா உள்ள, அதுதான் நம்ம வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்ல ஆவியாக வரும் உள்ளேருந்து. இப்போ நம்ம இதையும் எடுத்துடலாம். மீதியெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதையும் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம அருமையான நல்ல சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இனி உங்களுக்கு விருப்பம் உள்ள எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம். நம்ம இது தேங்காயெலாம் சேர்க்கலை. இங்கே வந்து கேரளாவில் வந்து இதுக்கெல்லாம் நிறைய சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவாங்க. எக் ரோஸ்ட்டு, சிக்கன், அதே மாதிரி பொட்டேட்டோ மசாலா, வெஜிடபிள் மசாலா, இப்படி நிறைய வச்சு சாப்பிடுவாங்க. க்ரீன் பீஸ் மசாலா, இந்த மாதிரிலாம் சன்னா மசாலா, எல்லாமே இதுக்கு ஒரு காம்பினேஷன். இங்கே கேரளாவில் இதெல்லாம் வச்சு தான் சாப்பிடுவாங்க.